सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाकि मुरा. சாஸ்திர அனுமானத்துக்கு அனுமான பாகம் அதை பத்தி சொல்லிட்டு இருக்கோம். இதுல இந்த பிரகரணமானது மூணா பிரிஞ்சிருக்குன்னு சொன்னேன். முதல்ல ஒரு 6 ஹேத்துக்களை சொன்னார். அந்த 6 ஹேதுவும் பிரபஞ்ச சத்தியத்தை சாதிக்காதுன்னு சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு ஒரு சாமான்யமாக சில அனுமானங்கள் சொன்னார். அதுவும் சரியா இல்லைன்னு சொல்லியாச்சு. பிறகு ஏவம் சாமானிய அனுமானேஷு நிராகரித்தேஷு, இப்படி சாமான்யமான அனுமானங்கள்ல இல்லை என்று நிராகரணம் பண்ணின பிறகு விசிஷ்ய அனுமானம் பவிஷ்யதி, தனியாக ஒவ்வொன்றுக்கும் விசேஷமாக அனுமானம் சொல்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 8 அனுமானங்கள் சொல்ல போற. அந்த 8 அனுமானங்கள்ல ஒவ்வொன்னா பார்ப்போம். இதுல முதல் அனுமானம் ஆத்மதீஹி ந ஸ்வவிஷய விஷயக தீபாத்யா தீத்வாத் சுக்தி தீவத் இத்யபி பாலபாஷிதம். இந்த அனுமானத்தை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அனுமானம் அந்த பிரக்கிரியை கண்டு பயப்படப்படாது. இது முதல்ல நமக்கு தெரிஞ்சது. அனுமானம் மாதிரி இருந்தா ஒன்றும் புரியலையேன்னு பார்த்தோம்னா புரியவே புரியாது. ஆக்சுவலா அந்த அனுமானத்துல என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தேன்னா அதுக்கு ஆன்சர் உங்களுக்கே தெரியும். இப்ப அனுமானம் என்ன சொல்ற, ஆத்ம ஞானம் இருக்கு. இந்த ஆத்ம ஞானமானது ஸ்வவிஷய விஷயக ஞானத்தினால் பாதிக்கப்படவில்லை, படாது. ஏன்னா ஞானமா இருக்கிற காரணத்தினால் சுத்தி ஞானம் மாதிரி அப்படின்ற என்ன சொல்றாரு. இப்ப நமக்கு பிரம்ம ஜானம் வருது. பிரம்ம ஜானம்னு என்ன, அகண்டாகார ஞானம். இப்ப வேதாந்தங்கள்ல வாசிச்சுட்டு இருக்கோம். வேதாந்தங்களை சிரவணம் பண்ணி அதே பகு நாட்கள் மனனம் பண்ணி தியானம் பண்ணிட்டு இருந்தோமே ஆனால் ஒரு நாளைக்கு நாம் அறியாமலேயே அந்த ஞானம் வரும். அது எப்படி, அபரோட்சமான ஞானம் வரும். இப்ப பிரம்மம்னா ஏதோ எங்கேயோ இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். நானே பிரம்மம் எனக்குடையதான அபரோட்ச ஞானம் வரும். எதற்கு இந்த டேபிள் சேர் பார்த்தா நமக்கு எப்படி ஒரு அனுபவம் வருதோ, நமக்கு தலைவலி வயிற்றுவலி வந்தா எப்படி ஒரு அனுபவம் வருதோ அதே போன்றதான ஒரு அனுபவம் வரும். இந்த அனுபவமானது நமக்கு வர காலத்துல அந்த அனுபவம் எதனால வருது, அகண்டாகார விருத்தியினால வருது. அந்த ஒரு எண்ணம், அகங்கார விருத்தினா அது ஒரு எண்ணம். ஆனா அப்ப அந்த எண்ணமானது உண்டான பிறகு உலகங்கள் எல்லாம் பொய் என்று தெரியும். உலகம் இது மேல தோணாது, சரியா போயிடும். ஆனா உலகங்கள் தோணாதுன்னு சொல்றல, அப்புறம் அந்த விருத்தி மட்டும் இருக்கா சார், அந்த ஞானமும் இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமேல் அந்த ஞானம் இருக்கு. அப்ப என்ன, உலகம் எல்லாம் நமக்கு தோன்றிக் கொண்டு சுகதுக்கங்களை கொடுக்கக்கூடியதான இந்த உலகமானது அகண்டாகார விருத்தி வந்ததுமே அழிஞ்சு போயிடும். பிறகு அந்த அகண்டாகார விருத்தி அதுவும் போயிடும். இதுதான் சாதாரணமாக நம்ம சொல்லக்கூடிய. அப்ப அத்வைத்தம் எப்படி நிற்கிறது அப்படின்னா, பிரம்மத்தை தவிர 2வது பதார்த்தம் இல்லை, எல்லா பொருளும் போயிடும். அவன் இந்த அகண்டாகார விருத்திங்கிற பொருளானது பிரம்ம பின்னம் தானே, அதுவும் போயிடும். அப்ப இந்த அகண்டாகார விருத்தியானது மற்ற எல்லாவற்றையும் கொண்டுபிட்டு கடைசியில தானும் போயிடும். இந்த ஞானமானது ஆத்ம ஞானத்தையே நாசம் பண்றது. இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா அப்பப்ப நம்ம பார்த்திருக்கோம். கிணறானது ரொம்ப கலங்கி இருக்குமையானால் அதுல தேத்தாங்கொட்டை பொடியை போடுவான். அது முதல்லயே தூசியா இருக்குது, அது கலங்கி இருக்குன்னு அதுல வேற மறுபடியும் போட்டுன்னா பர்மாங்கனேட்டுக்கு ஸ்ட்ரெஸ் போட்டுடையானால் என்ன ஆகும், அது மேல இருந்து தூசி தானே வரும் அப்படின்னு நினைக்கப்படாது.
கொஞ்ச நேரம் ஆனதுமே அதுல இருக்கக்கூடியதான அந்த அழுக்கெல்லாம் செடிமெண்ட் கீழே போயிடும். அதே வந்து இந்த மேல நீங்க போட்டதான பொடியும் கீழே போயிடும். ஜலமானது தெளிவாக நிற்கும். அப்படியே அனுபவம். கதக ரஜஸ்தானது மற்ற அழுக்கையும் கீழே அழைத்து சென்று தானும் எப்படி செல்கிறதோ அதே விதமாக தான் இந்த அகண்டாகார சாட்சா்கார ரூபமான ஞானமானது என்ன பண்றது, மற்ற எல்லா பதார்த்தங்களையும் அழித்து தானும் அழிகிறது. இது சொன்னதான விவகாரம். ஆனா இதனாலதான் உங்களுக்கு அத்வைதம் சித்திக்கிறது. இப்ப கடைசியில என்ன மிஞ்சி இருக்க, பிரம்மம் ஒண்ணுதான். ததேகோ வசிஷ்ட சிவ கேவலோகம் ததேகா அவசிஷ்டா, அது ஒண்ணுத்தான் மிஞ்சி இருக்கு. அப்படிப்பட்டதான அகம் ஸ்வரூபமா இருக்குன்னு வித்வத் அனுபவங்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஆனா இது மட்டும் தப்பு சாருங்கிறான் இந்த அனுமானத்துல. இவ பாருங்க, ஆத்மதீஹி, ஆத்மதீஹின்னு சரம சாட்சா்கார ரூபமான ஆத்ம ஜானமானது அகண்டாகார விருத்தியானது ந ஸ்வவிஷய விஷயக தீபாத்யா. ஸ்வம் அகண்டாகார விருத்தி, தத் விஷய அது எதை குறிக்கிறது, ஆத்மாவை. அந்த ஆத்மாவை விஷயமாக இருக்கக்கூடியதான ஞானம் சரம விருத்தி. சரம விருத்தி தன்னாலேயே பாதிக்கப்படுகிறது என்கிறது இல்லை. ஏன் சுவாமினர் தீத்வாத் சுக்தி ஜீவது, சுக்தி ஞானம் சுக்தி ஞானத்தினாலே அழிகிறதா? எப்ப இல்லையோ அதே விதமா இந்த ஞானம் தன்னாலேயே தான் எப்படி சார் அழியும் அப்படின்னா இத்யபி பால பாஷிதம். இப்படி சொன்னது பார்த்தா இது சின்ன குழந்தை பேசுறா போல இருக்கு. இது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸ்வவிரோதி அவிஷயக்கத்துவஸ்ய உபாதித்வா பார்க்கணும். இப்ப விரோதம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பிரம்மஜானம் வறுமையானால், பிரம்மஜானம்னா என்னது, அகண்டாகார விருத்திக்கு பிரம்மஜானம்னு பேரு. ஞாபகம், அகண்டாகார விருத்திக்கு தான் பிரம்மஜானம் இருக்கு. இந்த பிரம்மஜானத்துக்கு யாரோட விரோதம் பார்த்தீங்கன்னா, அஜானத்தோட விரோதம். பிரம்மஜானம் ஞானத்துக்கு, ஞானம் எதுக்கு விரோதம், அஜானத்துக்கு தான் விரோதம். வெளிச்சம் என்ன பண்ணும், இருட்டு தான் போக்கடிக்கும். அந்த இருட்டுக்குள்ள வேற ஏதோ பதார்த்தம், டேபிள் சேர் இருந்து அதெல்லாம் வெளியில போட்டுறது. வெளிச்சம் வந்தது, அந்த வெளிச்சமானது தனக்கு விரோதியான இருட்டைத்தான் நீக்கும், மற்ற பொருளை நீக்காது. அதே போலயே பிரம்மஜானம் வந்தா, பிரம்மஜானம் இன்னொரு ஞானத்தை போக்கடிக்குமா சார்? யாரு கேட்டா? லோகத்துல எல்லோருக்கும் தெரிஞ்சதான விஷயம் என்னன்னா, ஞானம் வந்தா அஜானம், அறிவு வந்தா அறியாமை போகும். இப்ப சர்மதத்துவ சாட்சா்காரம் வறுமையானால், அந்த சர்மதத்துவ சாட்சா்காரம் ஆக்சுவலா எதை கொல்றது அப்படின்னா, பிரம்ம விஷயகமான அஜானத்தை போக்கடிக்கிறது. பிரம்ம விஷயகமான அஜானம் எது சார்? பிரம்மம் தெரிகிறேங்கிற அஜானம். சோ இந்த அஜானத்தை தான் சர்ம சாட்சா்காரம் போக்கடிச்சது. ஆனா இன்சிடென்டலா என்ன ஆச்சுன்னு பாருங்க. எங்க மதத்துல பிரம்ம பின்னமான எந்த பொருளா இருந்தாலும் அது எதனால பிறக்கணும்? அஜானத்தினால பிறக்கணும். எந்த பொருளா இருந்தாலும் சரி, பிரம்மத்தை தவிர மீதி எந்த பொருளா இருந்தாலும் அது அஜானத்தினால்தான் பிறக்கணும். இப்ப அகண்டாகார விருத்தின்னு தாங்கள் சொல்ற இட, அது பிரம்ம பின்னம் தானே? அது பிரம்மம் இல்லையே, பிரம்ம பின்னம் தானே. அது எதனால பிறந்திருக்கணும்? அஜானத்தினால பிறக்கணும். அந்த அஜானத்தை இது நாசம் பண்ணிட்டு இந்த பிரம்மஜானம். அப்ப என்னாச்சுன்னு, அஜானம் போச்சுன்னா, காரணம் போச்சுன்னா காரியம் தானா போயிடுச்சு. இப்ப என்னாச்சுன்னு, சரம தத்துவ சாட்சா்காரம் ஆத்ம ஜானத்தை நாசம் பண்ணல. ஆனா என்ன பண்ணிச்சுன்னு, சரம தத்துவ சாட்சா்காரம் அஜானத்தை நாசம் பண்ண, அந்த அஜானம் உபாதான காரணமா இந்த சரம தத்துவ சாட்சா்காரத்துக்கு இருந்ததனால் உபாதான காரணம் போச்சுன்னா தானா போயிடுது. நீங்க என்னடான்னா, இந்த ஞானம் தன்னுடைய ஞானத்தையே போக்கடிச்சது, ஒரு ஞானம் இன்னொரு ஞானத்தை போக்கடிக்குமா? இதெல்லாம் யார் கேட்டா? அந்த என்னமா நடக்கிறதுங்கிறது புரிஞ்சுக்காதனால வந்தது. அதனால்தான் ஸ்வவிரோதி அவிஷயகத்வஸ்ய உபாதித்வா. அதனால சுக்தி ஞானத்தினால ஸ்வவிரோதி விஷயகம் இல்ல. சுக்தி ஞான ஸ்வவிரோதி அவிஷயக. சுக்தி ஞானமானது எதை போக்கடிச்சது? ரஜத பூத்த போக்கடிச்சது. ஆனா பிரம்ம ஜானத்துல என்ன ஆச்சுன்னா, ஸ்வவிரோதி விஷயகமாகவே இருக்கு. எது? அந்த சரம தத்துவ சாட்சா்காரம் ஸ்வவிரோதி விஷயகமா இருக்கு. ஆயால்
ஸ்வவிரோத்ய விஷயகத்வஸ்ய பிரத்யேக விஷயகத்வஸ்யான்னு போட்டிருக்க. ஸ்வவிரோத்ய விஷயகத்வஸ்ய உபாதித்வா. அது மட்டும் இல்ல, இன்னொரு தோஷம் வேற இருக்கு இதுல. அப்படின்னா என்ன? சுத்தி ஞானமானது வந்ததுமே ஆனால் ரஜதம் போகும். சுத்தி ஞானமானது அதுக்கு விரோதம் இல்லை, அதனால ஸ்வவிரோதி அபிஷேகம். ஆனா பிரம்ம ஜானமானது அகண்ட தத்துவ சாட்சா்காரம் வருமேயானால் அது எதை போக்கடிச்சது? அஜானத்தை போக்கடிச்சது. அந்த அஜானம் தான் தனக்கே உபாதானம். ஆகையால் அஜானம் போச்சதுனால தானே போயிட்டு. சுத்தி ஞானத்துல இப்படி இல்லை, அதனால ஸ்வவிரோத்திய விஷயகத்துவம் உபாதினும். அது மட்டும் இல்லாமல் ஞானம் ஞானத்தை போக்கடிக்கிறது போக்கடிக்காதுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க பார்த்தீங்களா? இதுல ஒரு தோஷம் இருக்கு, வியபிச்சாரம் இருக்கு. எப்படின்னு, இது இந்த நியாயசாஸ்திரத்திலேயே ஊறி இருக்கிறதுனால்தான் இப்படி ஒரு திருஷ்டாந்தத்தெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சொல்லுங்க, அந்தோயம் ரூபஜானவான் இது அந்தஸ்ய ரூப விஷயத்தையா கல்பிதம் யஜ்ஞானம் தஸ்ய ரூபம் ந அந்தகம்யம் இது ஸ்வவிஷய விஷயக பிரத்யய பாத்தியத்வ தர்சனேன வியபிச்சாரா. மொத்தம் பண்ணா இந்த குருடன் இருக்கானே, இவனுக்கு ரூப ஞானம் இருக்குன்னு அர்த்தம். இப்படி கல்பிச்சோம். அவனும் குருடன். குருடனுக்கு கருப்பு வெளுப்பு எப்படி தெரியும்? ஆனா இந்த குருடனுக்கு கருப்பு வெளுப்பு தெரியும் சார்னு கல்பிச்சான். இப்ப அந்தோயம் ரூப ஞானவான்னு ஒருத்தன் கல்பித்தான். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னா ரூபம்னா அந்த கம்யம், எங்கெங்க ரூபம் இருக்கோ அந்த நாள் பார்க்க முடியாதுன்னு ரெண்டாவது ஞானம் வந்தது. சோ முதல்ல குருடனுக்கு ரூப ஞானம் இருக்குன்னு ஒருத்தன் கற்பிச்சான். அது பின்னால ஒரு ஞானம் வந்தது, ரூபமானது குருடனால் அறிய முடியாது அப்படிங்கிற ஞானம். முதல்ல ஏற்பட்டது பிரம்ம ஞானம், ரெண்டாவது ஏற்பட்டது சமய ஞானம். இப்ப ரூபம்னா அந்த கம்யம்னு ரெண்டாவது ஞானத்தினால் முதல் ஞானம் போச்சா இல்லையா? போயிடுது. ஞானத்தினால ஞானம் போகாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸ்வவிஷய விஷய ஞானம் இங்க அதுக்கும் விஷயம் ஒண்ணுதான், என்னது? ரூப ஞானம். இதுக்கும் விஷயம் என்ன? அதேதான். ஸ்வஜானத்தினால ஸ்வவிஷய விஷயக்குமான ஞானம் போகாதுன்னு யாரு சொன்னா? கம்ப்யூட்டர் இல்லாம. அதனால எல்லா இடத்துலயும் நீங்க சொல்ற மாதிரி தான் போகாதுன்னு சொல்லப்படாது. லோகத்துல கதகர திருஷ்டாந்தம் இருக்கு, தர்த்த பீதாம்பு நியாய திருஷ்டாந்தம்னு இருக்கு. இந்த தோசைக்கல் இருக்க பத்தில, இந்த தோசைக்கல்லானது ரொம்ப உஷ்ணமா இருக்குன்னு வச்சுங்களேன். அதுல மாவு விட்டதுமே அது தீஞ்சு போய் மாவு ஒட்டிக்கும், தோசை சரியா வராது. ஸோ ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா? நான் முதல்ல ஒரு மட்டும் எண்ணெய் அதில் விடுவா. எண்ணெயை போட்ட பிறகு அதற்கு மேல தோசையை போடுவா. தோசை போட்டா என்ன ஆச்சுன்னு, இப்ப தோசை எடுக்க வரும். என்ன சார் ஆச்சுன்னு, இதுல என்ன டெக்னிக்கு? எண்ணெய் போட்டிருக்காளே, ஒண்ணும் இல்லை, தோசைக்கல்ல ரொம்ப ஹாட்டா இருக்கு. கொஞ்சம் இந்த எண்ணெயை போட்டீங்கன்னா அந்த ஹீட் அந்த குறைஞ்சிருக்கு. குறைஞ்சதுமே நீங்க மாவு போட்டீங்கன்னா அந்த அளவுக்கு தீஞ்சு போல, ஒட்டிக்கல. அடுத்த தடவை என்னாச்சு, மறுபடியும் திருப்பி எண்ணெய் போட்டு சரி பண்ணுவா. அதே மாதிரிதான் தட்ட பீதாம்பு நியாயம்னு பேருக்கு இருக்கு. அதே மாதிரி தான் இன்னொன்னுக்கு உபயோகப்பட்டு தான் அங்கிருந்து அந்த இடத்த காலி பண்றது. இந்த கெமிஸ்ட்ரியில கேட்டலிஸ்ட்னு சொல்லுவான். அது மாதிரி விவகாரம். அதான் இது ஒன்றும் பெரிய விவகாரம் இல்லை, ஆனா இப்படி சொல்லிட்டு இருக்கா அப்படிங்கிறதுக்கு சமாதானம் வந்தாச்சு. அதனால வியபிச்சாரமும் வந்திருக்கு. அதனால்தான் அந்தோயம் ரூபஜானவான் இது அந்தஸ்ய ரூப விஷயத்தையா கல்பிதம். முதல்ல கல்பித்தான் யஜ்ஞானம் தஸ்ய ரூபம் ஆந்தகம்யம் இது ஸ்வவிஷய விஷயக பிரத்யய பாத்தியத்வ தர்சனேன விபிச்சாரா. ரெண்டாவது ஸ்வரமே அங்கே வரலாம், அங்கே கல்பித்தமோ இல்லையா? அந்தோயம் ரூபவாது கல்பிச்சிருக்கு. இட்ஸ் நாட் அ ரியல் ஞானம். அது தாங்களா கல்பிச்ச ஞானம். அதுல எப்படி இது சரி, அதுக்கும் இதுக்கும் திருட்டாந்தமா எப்படி சரியா வரும்? நாங்க பிரமாணபூதமான சாட்சாத்கார ஞானத்தை தானே பேசிட்டு இருக்கோம். நீங்க ஏதோ கல்பிதமான விஷயத்தோட அதோட கம்பேர் பண்றாளேன்னு நீங்க இங்க பாருங்க. எங்க மதத்துல பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம். இது சகலமான அகண்டாகார விருத்தி கூட கல்பிதம் தான். எதனால கல்பிதம்? அவித்யா கல்பிதம். அதனால ஒரு வித்தியாசம் இல்லையப்பா. கல்பிதத்வா தத்ர தத்பாதனே. இது கல்பிதமா இருக்கிறதுனால அங்கே அது பாதிக்கப்பட்ட போதிலும் இங்கே எப்படின்னு பிரகிருத்தேபி விருத்தேகே கல்பிதத்துவம் ஸ்தமம். விருத்தியும் கல்பிதம்ங்கிறதுல ஒரு தோஷமும் இல்லை. தீபதேன
சைத்தன்ய மாத்திர விவட்சாயாம் தோ ஞானம்ங்கிற தீங்கிற பதத்தினால நாங்க விருத்தி ஞானத்தை சொல்லல சுவாமி. விருத்தி ஞானம் இல்ல சைத்தன்யம்னு சொன்னோமேனால் சித்த சாதனம் அதை நாங்க ஒத்துக்கிறோமே, அது ஒரு தோட்டமும் இல்லை. இப்படி முதல் அனுமானம். இப்ப என்ன இது விசிஷ்ய தனித்தனியாக இந்த பிரபஞ்ச வித்தியாசத்துக்கு மட்டும் கண்டனம் பண்றதுக்கு ஒரு அனுமானம், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது ஆத்மாதிஷ்டானக பிரமஹேது ந ஸ்வகாரிய பிரமாதிஷ்டான ஞான பாத்தியா பிரமஹேதுத்வா யதேவம் ததேவம் யதா சுக்தியதிஷ்டானக பிரமஹேது காச்சாதி இத்யபி ந சாது. இது ரொம்ப பெருசு அனுமானம் சொல்லியிருக்காருன்னு பார்க்கவே கூடாது. அது தத்துவம் புரிஞ்சோன்னா அனுமானம் ரொம்ப சுலபம். இப்ப சுக்தியில ரஜதம்னு ஒரு பிரமம் வருது சார். ரொம்ப பேருக்கு கிழிஞ்சலை பாக்குறேன், அவங்க கிழிஞ்சல் தான் இருக்கு. அந்த கிழிஞ்சல்ல என்ன பண்றான், வெள்ளிங்கிற ஒரு பலம் இவனுக்கு ஏற்பட்டது. ரைட், இது வரைக்கும் சரியாத்தான் இருக்கு. ஆனா இது கிழிஞ்சல் தான், வெள்ளி இல்லை அப்படிங்கிற பாத ஞானம் வருது. இதம் ரஜதம் இது ஞானம் முதல்ல வந்தது. பிறகு நேரம் ரஜதம் அப்படின்னு ஞானம் வந்தது. நேரம் ரஜதம் கிந்து சுக்தி இதுதான் கிழிஞ்சல் அப்படிங்கிற ஞானம் வந்தது. இப்ப இந்த சுக்தி ஞானம் அதிஷ்டான ஞானம் வந்ததோ இல்லையா, இந்த அதிஷ்டான ஞானம் எதை போக்கடிச்சது? இயம் சுக்திங்கிற ஞானம் வந்த பிறகு இது வெள்ளி இல்லைங்கிற ஞானம் வந்தது, போச்சு. சோ வெள்ளிங்கிற ஞானம் போச்சு. இது வரைக்கும் அதை வெள்ளி என்று நினைத்தோம், வெள்ளி இல்லை அப்படிங்கிற ஞானம் இது வரைக்கும் திரஷ்டா இருக்கு. ஆனா இந்த சுக்தி ஞானமான கிழிஞ்சல் ஏன் சார் வெள்ளிய தெரிஞ்சது அப்படின்னா, அந்த கிழிஞ்சல்ல ஒரு தோஷம் இருக்கு. என்ன தோஷம் இருக்கு? பளபளான்னு அது மின்றது. வெயில்ல போட்டிருந்தான் கிழிஞ்சல, அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு, அது பளபளான்னு தோணிச்சு. இந்த பாலபள்ளியமானது இவனுக்கு வெள்ளியை ஞாபகப்படுத்திருக்கு. அப்ப என்னாச்சு, கிழிஞ்சலை கண்டு வெள்ளின்னு நினைச்சான். இதான் நடந்த விவகாரம், சமாச்சாரம் அவ்வளவுதான். அங்கே இத நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த வெள்ளி எங்க இருந்து வந்தது அப்படின்னா, கடையில இருக்கிற வெள்ளி எங்க பார்த்தான்னா நையாயிக்கன், அது வெள்ளியே இல்லை சார், இது வெள்ளி எங்கேயோ பார்த்தேன், எப்பவும் பார்த்தேன், அதை இன்னைக்கு நினைச்சான், அந்த நினைப்பு தோஷத்தினால போயிடுதுங்கிறான் மீமாம்சகன். அத்வைதி என்ன சொன்னா, அங்க வெள்ளி பிறந்தது சார்ட்டான். அவன் பாட்டு கேட்டான்னு இருக்கிற கிழிஞ்சலே கல்பிதம், அது இதுல ஒரு கல்பிதம் போ அப்படின்ட்டான். இப்படி பல பேர்கள் இந்த கிழிஞ்சல்ல வெள்ளி எப்படி தோன்றதுங்கிறத பல விதமாக சொல்லியிருக்க. ஆனால் இங்க இந்த கிழிஞ்சல்ல வெள்ளி ஏன் சார் தோணித்து, வெள்ளி ஏன் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருமா? ஏனால் அதற்கு நீங்க என்ன பதில் சொல்வேன் அப்படின்னா, அப்ப அந்த கிழிஞ்சல்ல ஒரு தோஷம் இருக்கு. இந்த பளபளான்னு மின்றது, அந்த மின்றத்தினால நமக்கு அந்த வெள்ளி ஞாபகம் வந்து வெள்ளியாக பார்த்தான். அது மின்னாத போனா நான் வெள்ளியை நினைக்க மாட்டேன். யாராவது கிழிஞ்சல வெள்ளியை நினைப்பானே தவிர கறிக்கட்டைய வெள்ளியை நினைப்பானோ, கறி போட்டு வச்ச வெள்ளின்னு நினைப்பானோ. ஏன் நினைக்கல? இதுல வெள்ளிங்கிற பிரமம் வரா போல கறிக்கட்டையில ஏன் சார் வெள்ளின்னு பிரமம் வரல அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்ல போறேன் சுவாமின்னு? இதுல பாலப்பள்ளியம் இருக்கு, அதுல பாலப்பள்ளியம் பளபளான்னு மின்னக்கூடியதான தன்மை இல்லை, அதனால ஒரு நாளும் நினைக்க மாட்டான். இப்ப கிழிஞ்சல்ல பாலப்பள்ளிய தோஷம் இருந்தது, அதை வெள்ளின்னு நினைச்சேன். ரைட் சார், சந்தோஷம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், இது கிழிஞ்சல் என்ற ஞானம் வந்த பிறகு அந்த வெள்ளிங்கிற ஞானம் போயிடுது. ரைட். ஆனா அந்த பாலப்பள்ளியம் இருக்க, அந்த பளபளான்னு மின்றது, அந்த தோஷம் இருக்கா போச்சா? தோஷம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தானே பார்த்தா பளபளான்னு இருக்கு. ஆனா இப்ப போன மாதிரி ஏமாந்து போக மாட்டேன். ஒரு தடவை தான் ஏமாந்து கிட்ட போனேன். அது என்ன ஆச்சு, திருப்பி பார்த்தேன், இது பின்னால கருப்பா இருக்கு, இது வெள்ளி இல்லைன்னு தூக்கி போட்டேன். வெள்ளி இல்லைன்னு நீங்க தூக்கி போட்டாலும் அதுல மறுபடியும் எட்டி பார்த்த இடையில எட்டி சென்று பார்த்த இடையில அந்த பாலப்பள்ளி இருக்குமா இருக்காதா? சோ இப்ப என்னாச்சுன்னா, அதிஷ்டான ஞானமா இருக்கக்கூடியதான சுத்தி ஞானம் அந்த பிரமத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான பாலப்பள்ளியத்தை போக்கவில்லை. ரைட். ஆனால் பிரம்ம ஜானம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அதான பிரபஞ்ச கல்பனத்துக்கு அதிஷ்டானம்.
பிரபஞ்சமெல்லாம் கல்பிக்கப்பட்டது அந்த பிரம்மத்துல, ரைட்டு. இப்ப அந்த பிரம்ம ஜானம் அதிஷ்டான பிரம்ம ஜானம் வந்தது. அப்ப பிரபஞ்சம் போயிடுது. ஆனா அந்த பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அவித்யாதி தோஷம் அது போச்சா இல்லையே? அது போயிடுது. கேக்குறான், சுக்தி ஜானத்துல மட்டும் போகல, அங்க மட்டும் போச்சுங்கிறட. நீங்க திருஷ்டாந்தம் என்ன சொல்ற? விமதம் மித்யா திருஷ்யத்வாத் சுக்தி ரஜதவத்துன்னு தானே சொன்னேன். சுக்தி ரஜத்துல இப்படி ஒரு ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இருக்கு. இங்க மட்டும் அங்க போகலன்னு இங்கேயும் போகப்படாது. அதான் உங்க பிரம்ம ஜானம் வந்தாலும் அவித்யை இருக்கணும். இதுதான் அவனுடைய அபிப்பிராயம். இந்த பூர்வபட்சியுடைய அபிப்பிராயம் இது. இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்? விவகாரம் என்னடா, அனுமான பிரக்கிரியில போட்டதுனாலேயே நமக்கு என்னமோ புரியலன்னு பார்க்க கொஞ்சம் நிதானம் பார்த்தோம்னா சரி பாருங்க. ஆத்மாதிஷ்டானக பிரமஹேது, ஆத்மாவை அதிஷ்டானமாக கொண்டதான, ஆத்மாவை அதிஷ்டானமாக கொண்டது என்ன? உலகம். அந்த உலகத்தை, உலகம் பிரமத்துக்கு காரணமானது அவித்யா. ஆத்மாதிஷ்டான பிரமஹேது ந ஸ்வகாரிய பிரம அதிஷ்டான ஞான பாத்தியா. அதானது ஸ்வம் அவித்யா, தத் காரியம் அந்த காரிய பிரமமானது பிரபஞ்ச பிரமம், அந்த அதிஷ்டானம் பிரம்ம ஜானம் அந்த ஞானத்தினால பாதிக்கப்படவில்லை, பாதிக்கப்படாது. அவித்யானது அவித்யா காரியமான பிரபஞ்ச பிரமத்தினுடைய அதிஷ்டானத்தினால பிரம்ம ஜானத்தினால போகாது. ஏன் சார்? பிரம்மஹேதுவாத், பிரம்மஹேதுவா இருக்கிறதுனால் எதேவம் ததேவம், இது எப்படி இருக்கோ அப்படி அப்படிங்கிறது. யதா சுக்தியதிஷ்டானக பிரமஹேது காசாதி, சுக்திக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான பிரமம், சுக்தியதிஷ்டான பிரமம். அது பிரமம் என்னது? அதுக்கு பிரம காரணம் என்ன? காசாதி. அது சாக்கசிக்காதின்னு சொல்வா, காச்சாதின்னு சொல்வா, பாலப்பள்ளியாதின்னு சொல்வா. நம்ம சொல்ல வேண்டியதானே சார். பளபளாம் என்றதுன்னு தமிழ்ல, சக்கச்சக்காங்கிறதுங்கிறோம் ஒருத்தான். அதனால எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். காச்சாதி, காச்சாதி, சாக்காதி. இந்த திருப்பதி பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, அது சிறுத்தானூர்பா, சில பேர் திருச்சானூர்பா. சிறுத்தானூர்ல திருச்சானூர் எப்படி சொன்னாலும் ஒரு ஊர் தான். பத்மாவதி தயார் அங்க இருக்க. ஏன்னா சில பேர்ல சொல்லும் பொழுது இப்படி திரும்பி சொல்லுவா, அதனால ஒன்றும் பயப்படாது. அதனால காச்சாதி யதா சுக்தியதிஷ்டானக பிரமஹேது காச்சாதி இத்யபி ந சாது. இது இந்த அனுமானம் கூட சரியா இல்லை. ஏன்னா வியாவிருத்தாகார அதிஷ்டான ஞான அனவதித்வஸ்ய ஸ்வகாரிய பிரம அதிஷ்டான அனாரோபிதத்வஸ்யவா உபாதித்வாத். ஒண்ணும் இல்லை, இந்த அனுமானத்திலையும் உபாதி சொல்லிவிட்டோம். எது? வியாவிருத்தாகார அதிஷ்டான, வியாவிருத்தாகார ஞானம். எது? ரஜதத்துக்கு வியாவிருத்தா ஞானம், வியாவிருத்தாகார ஞானத்துக்கு முடிவெங்க? ரஜதம். ரஜதம்ங்கிற ஞானம் தான் இது வரைக்கும் மாறி மாறிண்டே வந்தது. இதம் ரஜதம், இதம் ரஜதம் அப்படிங்கிறது. அதுக்கு தோஷம் என்ன? அது எது வரைக்கும் வந்திருக்கு? ரஜதம் வரைக்கும் போகும். இதம் இது சுக்தி எனக்கூடியதான வியாவிருத்தா ஞானம், வியாவிருத்தாகார ஞானம் வந்தால் கிழிஞ்சல்ல இருக்கக்கூடிய காணப்பட்டதான வெள்ளிங்கிற ஞானம் தான் போகும். அந்த வெள்ளிங்கிற ஞானத்துக்கு காரணமான சாக்கச்சக்கியாதி தோஷம் போகாது. சுக்தி ஞானம் எது வரைக்கும் போகிறது? வெள்ளிங்கிறத நீக்கிறது. அந்த வெள்ளி எதனால உண்டா இருக்கோ அது போகல. ஆனா பிரம்ம ஆத்ம ஜானம் என்ன பண்றது? அதுக்கு வியாவிருத்தாகாரமான ஆத்ம ஜானம் பிரபஞ்ச பிரமத்தையும் போக்கி பிரபஞ்ச பிரம காரணமா இருக்கக்கூடியதான அவித்யையும் போக்கடிக்கிறது. அதனாலதான் இந்த உபாதி. அதனால ஒரு தோஷமும் இல்லை. ஆக்சுவலா நம்ம பார்த்தோமையானால் அந்த கேதுவானது அதுக்கு விரோதம் இல்லை. உபாதி சுக்தியில காணப்பட்டதான ரஜதம் இருக்கு, அந்த ரஜதமானதான் அஜானத்து சுக்தி அஜானத்தினால ஏற்பட்டது ரஜதம். இந்த சுக்தி ஞானமானது எதை போக்கடிக்கிறது? ரஜதத்தை போக்கடிக்கிறது, அந்த அஜானத்தை போக்கடிக்கல. இங்க ஆத்மா அதிஷ்டானமான ஞானமான ஆத்மா என்ன பண்றது? பிரபஞ்சத்தையும் போக்கடிக்கிறது, பிரபஞ்ச காரணமா இருக்கக்கூடியதான அஜானத்தையும் போக்கடிக்கிறது. வர்ச்சுவலா அஜானத்தை தான் போக்கடிக்கிறது. அஜானத்தை போக்கடிச்சதுனால அஜான காரியமான பிரபஞ்சமும் போயிடுது. அது ஜீவன் முக்த விஷயம். பத்தியன் சுண்ணன் ஜீவன்கிறது ஜீவன் முக்த விஷயம்.
இங்க நம்ம என்ன சொன்ன தத்துவ சாட்சா்காரம் வந்தா சர்வமும் போயிடுதுங்கிற அபிப்பிராயத்தை இங்க பேசிட்டு இது சரம தத்துவ சாட்சா்காரம்னு சொல்ற அபிப்பிராயம். அதுக்கப்புறம் என்ன ஏற்படுறதுங்கிற ஜீவன் முக்த விஷயம் பகவத்கீதையில சொல்லி. ஆமாமா, அதான் சுக்தியில ஏற்படுறது. சுக்தி ஞானமானது ரஜதத்தை மட்டும்தான் போக்கும், சுக்தியை போக்காது. ஆனா இங்க என்ன பண்றது, அதிஷ்டான தத்துவ சாட்சா்காரமானது பிரபஞ்ச பிரமத்தையும் போக்கும், பிரபஞ்ச பிரமத்துக்கு காரணமா இருக்கக்கூடியதான அஜானத்தையும் போக்கிவிடும். அப்பதான் உங்களுக்கு அத்வைத்தம். கேள்வி இல்ல, கேள்வியானது அதிஷ்டான ஆத்மாதிஷ்டானகமான பிரமஹேதுவானது அப்படின்னு ஆத்மாவை அதிஷ்டானமாக கொண்டதான பிரமத்துக்கு காரணமான அவித்யானது போகாது. ஸ்வகாரிய பிரம அதிஷ்டான ஞானத்தினால் போகாது, ஆத்ம ஞானத்தினால் போகாது, பிரமஹேதுவா இருக்கிறதுனால் அப்படின்னு அனுமானம் பண்ணினா அல்லப்பா இங்க போகும்னு சொன்னாங்க. அதோட இல்லாமல் தூராதி தோஷாது உபலாதோ எத்த சாகசிக்க கல்பனா, தூராதி தோஷம் இருக்கு. இப்ப கிழிஞ்சல்ல தான் வெள்ளி தோணணும்னு இல்லை சார். சில சமயத்துல வெகு தூரத்துல போயிருந்தா ஒரு கல் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கல்லுக்கு மேல ஜலம் பூஜப்பட்டிருக்கு, அந்த சூரிய கிரணங்கள் அது மேல விழுது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கல்லு கூட வெள்ளியா தோணும், வெள்ளியால செய்யப்பட்டதோ அப்படின்னு பிரமம் வரலாம். அந்த இடத்துல தூராதி தோஷம் உபலாதோ எத்திர சாகசிக்க கல்பனா தேன சாகசிக்க தோஷேன சுக்தம் இவ ரஜத கல்பனா. அங்கே இங்கே ரஜத கல்பனை, அந்த கல்லும் வெள்ளியா காணப்படுறதோ அங்கே தத்திர அதிஷ்டான ஞானேன, சார் இது வெறும் கல்லுதான் சார் அப்படின்னு ஞானம் வந்தா என்னாச்சு, சாகசிக்க ரூபியோ உபயோரபி பாத தர்சனேன, இங்க சாகசிக்கமும் போச்சு இதுவும் போயிடும். அதனால விபாத தர்சனான வியபிச்சாராச்ச, தோஷம் போகாதுன்னு இல்ல, சில சமயத்துல தோஷம் போறது கூட லோகத்துல கண்டிருக்கும். சரி, இப்ப மூணாவது அனுமானம், பிரம்மாண்யத்து அநாதி பரமார்த்த சத் அநாதித்வாத் பிரம்மவத் இத்யபி ந பத்ரம். பிரம்மாண்ய தனாதி, பிரம்ம பின்னமான அநாதி பதார்த்தம் எது இருந்தாலோ அது பரமார்த்த சத் அநாதியா இருக்கிறதுனால். இப்ப இவனுடைய அபிப்பிராயம் அத்வைதத்துல ஏகமேவ அத்விதீயம்னு சொல்றது ஸ்ருதி. ஆகையால் பிரம்மத்தை தவிர சகல பதார்த்தங்கள் எல்லாமே அழியக்கூடியது, மித்யாபூதம். இந்த அழியக்கூடியதுன்னு வைராக்கியம் வரத்துக்காக மகர்ஷிகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டிருக்கா. புத்தாதிகள்லாம் இதனால்தான் பிரபஞ்சமே க்ஷணிக்கம்னு சொல்லியிருக்கான். பார்க்கணும், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியதான பொருள்கள்ல நம்ம அட்டாச்மெண்ட் வச்சுட்டு இருந்தோமே, ஆனால் அந்த பொருளானது மாறும் பொழுது நமக்கு மனசுக்கு கவலை கொடுக்கறது. இது ஜெனரல். வேதம் வரைக்கும் உபனிஷத்துகள்லாம் என்ன சொல்றதோ அப்புறம் இருக்கட்டும், ஜெனரலா நாம் எந்த பொருளை நேசிக்கிறோமே அதிகமாக அப்பொருளானது நம்மளை விட்டு போகுமே ஆனால் நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அழகான பேனா வச்சுட்டு இருக்கு, ரொம்ப நல்லா எழுதிட்டு இருந்தது, அது எங்கேயோ வச்சு விட்டுட்டு அது போயிடுதுன்னா என்ன கவலைப்படுறான் பார்த்தா போயிடுதே. பட் இனிமேல் ஜீவிதத்துல எந்த பரீட்சையும் எழுத முடியாத மாதிரி, பாஸ் பண்ணாத மாதிரி இப்படி நினைக்கிறான் சார். ஒரு சாதாரண பேனானாலேயே பாஸ் பண்ணேன், இது சொன்னா புரியாது. அவனவனுக்கு என்னமோ சென்டிமெண்ட்டுங்கிறான், அது இதுங்கிறான். விவகாரம் என்னடன்னு, இப்படி எந்த பொருளானது நீங்க நேசிக்கிறீங்களா ரொம்ப, அந்த பொருளானது நமக்கு நம்மளை விட்டு போகுமே ஆனால் போகும்படி எண்ணம் வந்தாலே நமக்கு கவலை. காளிதாசன் அதிஸ்நேக பாபசங்கின்னு, டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட் நமக்கு அதுல துன்பத்தை கொடுக்கறது. கரெக்டு தானே? அதனால்தான் இந்த உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் நாம அதோட மூவ் பண்ணி அதோடய இருந்து எப்பாவது அதை நம்மளை விட்டு போகுமே ஆனால் நமக்கு துன்பத்தை கொடுக்கறது. இதுக்காக தான் என்ன சொல்லியிருக்காரு எல்லா மகர்ஷிகள் பெரியவா எல்லாருமே, எதுலையும் அட்டாச்மெண்ட் வச்சுக்காத. அது நடக்குமா சார்? வச்சுக்காம இருக்க முடியுமா? இது நேரா இப்படி சொன்னா நோங்குற. அதுக்காக என்ன சொல்லியிருக்கா, எல்லா பொருளும் அனித்தியம்தான்ப்பா, அது போயிடுப்பா, எது சாஸ்வதம் இல்லை அப்படின்னே பழகிட்டு இருக்கா அவங்களுக்கு. ஸோ அதனால பௌத்த மதத்துல எல்லாமே அசாஸ்வதம்னு சொன்னதுக்கு காரணம் என்ன, பொருள்களுக்கு உங்களுக்கு வைராக்கியம் வரணும், அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், பிரம்மத்தை தவிர சகல பதார்த்தங்கள் எதுவா இருந்தாலும் அழியக்கூடியது, ஒரு நாளைக்கு போகணும். அழியக்கூடியதுன்னு மட்டும் இல்லை சார், அது நிஜமான ஸ்வரூபம் இல்லை,
நிஜமான ஸ்வரூபம் இல்ல, சத்தென்றோ அசத்தென்றோ சதசத்தென்றோ பார்க்க முடியாதான மித்யாஸ்வரூபம். தத்வான்யத்வாபியாம நிர்வச்சனீயம் இப்படி சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. எதுக்கு? அந்த பொருள்ல வைராக்கியம் வரணும். இவன் என்ன சொல்றான், தைத்தியனுடைய அபிப்பிராயம் பிரம்மம் எப்படி நிஜமோ பிரபஞ்சமும் நிஜம்தான் சார். சகல பிரபஞ்சமும் நிஜம்தான். இந்த நிஜம்னு ப்ரூவ் பண்றதுக்காக இந்த குடமானது என்னைக்கும் அழியாதுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பட? நானே எரியான்னு கொண்டு கட்டை கொண்டு மண்டமான போட்டுருவேன், உடஞ்சு போயிடுது பார்த்தியா, எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு. அதனால என்ன பண்ணா, இது அனித்தியம் இதுன்னு சொல்லல, பிரம்மான்யது அனாதி, பிரம்மத்தை தவிர மற்ற அனாதி பொருள்கள், அதை முதல்ல சாதிப்போம் அப்புறம் பார்ப்போம். அப்படி பிரம்மான்யமான அனாதி பதார்த்தங்கள் என்ன? நம்ம முதல்ல 6 பதார்த்தங்கள் அனாதி. ஜீவா அனாதி, ஈஸ்வரா அனாதி, விசுத்தாச்சித் சுத்த பிரம்மா அனாதி, ஜீவோ விசுத்தாச்சித் ததா ஜீவேஷயோர்பிதா. தி டிஃபரன்ஸ் பிட்வீன் தி ஜீவா அண்ட் ஈஸ்வரா அதுவும் அனாதி. அவித்யா அனாதி, தச்சிதோர் யோகா சைத்தன்யத்தோட அவித்யனுடைய சம்பந்தம் இது அனாதி. ஷடஸ்மாகமநாதய அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஜீவயி சோவி சுத்தாச்சித் ததா ஜீவேஷயோர்பிதா அவித்யா தச்சிதோர் யோகா ஷடஸ்மாகமநாதய. இது இந்த பிரம்மத்தை தவிர மீதி 5 பதார்த்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பரமார்த்த தத்துன்னு. இதை ப்ரூவ் பண்ணினா உங்களுக்கு என்னையா லாபம்னா, அத்வைதி வச்சனும் இல்லையா, அத்வைதியானது பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மீதி எல்லாம் இல்லைன்னு நான் என்ன பண்ணினேன், பிரம்மத்தை தவிர மீதி 5 பதார்த்தங்களும் பாரமார்த்திகன்னு சொன்னேன். போறாதோ? அவ்வளவுதான். அப்படின்னா பிரம்மான்யத்து அனாதி பரமார்த்த சத், அனாதியான பிரம்ம பன்ன பதார்த்தங்கள் எல்லாமே பரமார்த்த சத். அனாதித்வாத், அனாதியா இருக்கிறதுனால் பிரம்மம் போல். இத்யபி நபத்ரம், நபத்ரம்னா நல்லதில்லை. ஸ்வஸ்ரேயசம் சிவம் பத்ரம், கல்யாணம் மங்களம் சுபம். அகல் பத்ரம்னு சரியில்லைன்னு அர்த்தம். தத்ர துவம்ச அப்பிரதியோகித்வஸ்ய உபாதித்வாத். பாருங்க, திருஷ்டாந்தமான பிரம்மத்துல துவம்ச அப்பிரதியோகித்தம் அழியாது இருக்கு. பிரம்மான்யதான் அனாதி, பிரம்மான்யமான பதார்த்தங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அனாதியானது எது? ஜீவன் ஈஸ்வரன் ததா விசுத்தா எல்லாம் ஞானம் வந்து அழியக்கூடிய. பாருங்க, ஞானம் வந்தது, ஜீவனுக்கு ஜீவத்துவம் போச்சு, ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன் எல்லாம் சுத்த பிரம்மமா மிஞ்சி இருக்குன்னு. அவித்யா போயிடுது, அவித்யா போச்சுன்னா அவித்யா சித்தம்பந்தம் போயிடுது. அவித்யா சித்தம்பந்தத்துக்கு தான் காலம்னு பேர். நம்ம டைம்னு சொல்லிட்டு இருக்கோமே, இந்த டைம் என்னது? அவித்யா சித்தம்பந்தம். விவகாரம் அவித்ய போச்சு, காலம் போச்சு. அதுக்கப்புறம் நீங்க தூங்கினாலே காலம் இல்லைன்னு. இதோ எழுந்துக்கிறேன் சார், 10 நிமிஷம் அப்படியே முதுக காஞ்சிட்டு நான் அவ்வளவுதான். எழுந்து பார்த்தா 4 hours ஆயிடுது. என்ன கடியாரம் நின்று போச்சுங்கிறாங்க. கடியாரம் நிக்கல, இவனடா நான் தூங்கி போயிட்டேன். அந்த கான்செப்ட் ஆஃப் டைம்ங்கிறது உங்க தூக்கத்திலேயே போயிடுது, மோட்சத்திலேயே இருக்க போறது விவகாரம் இல்லை. அதனாலதான் சொல்றேன். அதனால பிரம்மான்யத் அனாதி பரமார்த்த சத் அநாதித்வாத் பிரம்மவது இத்யபி நபத்ரம். தத்ர துவம்ச அப்பிரதியோகித்வஸ்ய உபாதித்வாத். அதே போல பிரம்மா தேசகால சம்பந்தம் வினா அவதிஷ்டதே பரமார்த்தத்வாத் கடவத் இத்யபி ந. பிரம்மமானது தேசகால சம்பந்தம் இல்லாமல் இருக்காது. ஏ சுவாமினர் பரமார்த்த தத்துவா, பரமார்த்தமா இருக்க பதார்த்தமா இருக்கிறதுனால் கடவது அப்படின்னு. கால சம்பந்தம் வினா நாவதிஷ்டதே இத்யஸ்ய யதா பிரம்ம ததா அவசியம் கால சம்பந்தா இத்யேவம் ரூப வியாப்தி அர்த்தா ததாத சித்த சாதனம். இவ பாருங்க, பிரம்மமானது தேசகால சம்பந்தம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிற. இது ஏதோ நம்ம தப்பா இல்ல ஒத்துக்காதையா சொல்லிட்டு இருக்க பாருங்க. பிரம்ம அதஸ்விதாசி அப்படின்னு உபனிஷத்து சொல்றது. அதோட இல்ல, சயேவாத்ய சபுஸ்வா, சயேவ அத்ய சபுஸ்வா. நேற்றுக்கும் இருந்தார், நாளைக்கும் இருக்க போறார். உபனிஷத்தே பிரம்மமானது கால சம்பந்தத்தோட இருக்குன்னு நீங்க சொல்ற, இல்ல புதுசா இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணணுமா என்ன? விவகாரம் என்ன? அவன் ஏதோ ஒண்ணு ப்ரூவ் பண்ண. அவன் என்ன சொல்றான், பிரம்மமானது தேசகால சம்பந்தம் இல்லாமல் இருக்காது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரம்மம் ஒண்ணு இருக்கு, தேசம் ஒண்ணு இருக்கு, காலம் ஒண்ணு இருக்கு, இதோட சம்பந்தப்பட்டிருக்கு. ஆகையால் அத்வைதம் தப்பு.
அவன் அவன் மனசுல என்ன அபிப்பிராயத்தோட அதை பேசுறான்னு கவனிக்கணும். பிரம்மம் என்கிறது எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுதும் இருக்குன்னு சொன்னா எல்லா காலத்திலையும் இருக்கு, எல்லா தேசத்திலும். அதுக்கு அழிவு கிடையாது. மற்ற சகல பதார்த்தங்களும் அழியுமே தவிர பிரம்மம் மட்டும் அழியாது. ஆனா பிரம்மம் மட்டும் அழியாதுன்னு சொன்னா அப்ப அழியாதுன்னு அழிவானது ஒரு தேசமோ ஒரு காலத்தை ரெஃபரன்ஸ் வச்சுதானே பேச முடியும். அப்ப பிரம்மமும் இருக்கு, தேசமும் இருக்கு, காலமும் இருக்கு. எப்படி சார் அத்வைதத்தை பேசுறேன்? இதெல்லாம் டூ சிம்பிள் கொஸ்டின்ஸ். ஆனா இதுக்கு ஆன்சர் நமக்கு தெரியாத போனா இது கஷ்டம். ஞாபகம். இப்ப அவன் கேட்கிற கேள்வி நன்னாத்தானே இருக்க. தேசகால சம்பந்தம் இல்லாமல் இருக்காதுன்னா தேசமும் இருக்கு, காலமும் இருக்கு, அதனுடைய சம்பந்தமும் இருக்கு, பிரம்மமும் இருக்குது. நீங்க என்னமா அத்வைதம்னு சொல்றேன் அப்படின்னு நம்ம ஒண்ணு பார்க்கணும். இந்த தேசமும் காலமும் எதற்காக சொல்றேன்? ஒரு பொருளை பிக்ஸ் பண்றதுக்காக தேசம் காலம் சொல்லிட்டு இருக்கு. XY கோஆர்டினேட் எதுக்காக இருக்கிறேன்? ஒரு பாயிண்ட பிக்ஸ் பண்றதுக்காக தானே X கோஆர்டினேட் Y கோஆர்டினேட் வச்சு சொல்லிட்டு இருக்கேன் லோகத்துல. அதே போல டைம் கோஆர்டினேட் ஒண்ணு வச்சு எந்த டயத்துல எங்க இருக்கு, பிளேனா எங்க போறதுங்க கண்டுபிடிச்சிருக்கேன். ரைட். இதெல்லாம் எதுக்குன்னு அந்த ஒரு பொருளை விவகார திசையில எங்க இருக்குன்னு சொல்றதுக்கு. வியாபாரிக திசையில இருக்குன்னு யாருப்பா இல்லைன்னு சொன்னா எங்க அத்வைதத்துல? விவகாரம் எது வரைக்கும் நடக்கிறதோ அது வரைக்கும் காலம் இருக்கு, தேசம் இருக்கு, எல்லாமும் இருக்கு. அதை பத்தி இல்ல. இந்த சாந்தோக்கியோபனிடத்துல அந்த 7ஆவது அத்தியாயத்துல பூம வித்யை சொல்றப்ப ஆத்மா புரஸ்தாத், ஆத்மா பச்சாத், ஆத்மா தட்சிணதா, ஆத்மா உத்தரதா, பிரம்ம புரஸ்தா, சயேவா தத்தா, சயேவா தத்தா, சயேவ உத்தரா, சயேவ தட்சிணம். இப்ப என்னாச்சு? தேச சம்பந்தம் சொல்லியிருக்க, ஆத்மாவுக்கு சொல்லியிருக்கு, பிரம்மத்துக்கு சொல்லியிருக்கு, நீங்க இல்லைங்கிற இடையினர். இப்ப நான் இல்லைன்னு சொன்னேன்னா அந்த தேசமானது பிரம்மத்தை தவிர வேற இல்லை சார், பிரம்மமே தான் சார். காலம்ன்றது பிரம்மமே தான். எப்ப ஒரு மனுஷனுக்கு கையில டிராயிங் அழகா போடுறது சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா டிராயிங் போடுறான். நானும் போட்டு பார்த்தேன், டிராயிங் நமக்கு வரல. அது என்ன இந்த லைஃப்ல இல்ல, அது விவகாரம் என்ன. சில பேர் அப்படி இப்படின்னு அது என்ன ரோட்ல கையில கறி கட்டதான், வெறும் கறி குப்பு தான் வச்சுட்டு இருக்காங்க சார். அதை வச்சு போடுறான், என்னமா அனுமார் போடுறான். அதை பார்த்துமே எல்லாரும் என்ன நன்னா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் 4 ரூபாய் போட்டு போடுறான் சார். அவன் ஒண்ணுமே தெரியல. ஒரு எந்த டிராயிங் ஸ்கூல்ல போய் கத்துண்டாவான்? அது பகவத் அனுகிரகமான சக்தி. அது ஃபர்ஸ்ட் கிளாஸா போடுறானே, அப்ப அவன் கையில அதை போடக்கூடியதான திறமை இருக்கு இல்லையா, இந்த சக்தி ஒண்ணு அது இருந்தா தானே அவன் போடுறான். அந்த சக்தி நம்ம கையில இல்ல, அவ்வளவுதான். நம்ம போட்டா அது மாதிரி வரல. ஒண்ணு நினைச்சா வேற என்னமோ மாதிரி வச்சுக்கோங்களேன். விவகாரம் என்னன்னா அந்த கையில இருக்கக்கூடியதான திறமை அது கையை விட வேற தான் ஒத்துக்கணும். ஏன்னா என் கையில இல்லையே, உங்க கையில இல்லையே, அவன் கையில தான் இருக்க. அப்ப என்ன, கை வேற திறமை வேற. ஆனா அந்த திறமைய கையை விட்டு தனியா எடுத்து காட்ட முடியுமா உங்களால? நிச்சயமா கையே திறமை இல்ல. கையை தான் திறமையா இருந்தா எந்த கை போட்டாலும் வரணும். சொல்லுங்க, எந்த குக்கர்ல போட்டாலும் அரிசி அன்னம் மாறுதோ இல்லையா, அது அந்த கையில இல்ல. அந்த கைக்கு மேல கையில இருக்கிற திறமை அது கையை விட வேறானது. ஆனா அந்த திறமையை கையை விட்டு தனியா பிரிச்சு காட்டுங்க பார்க்கலாம். எப்படி முடியாதோ அதே விதமான பிரம்மத்தை விட வேற ஆனது இல்லை, பிரிக்க முடியாது. இந்த தேசமும் காலமும் பிரம்மத்தில் இருக்கக்கூடியதான சக்தி, அதை பிரிக்க முடியாது. இப்ப கையில வேற திறமை வேற, 2 கையா அவருக்கு இருக்கு. ஒரு கையிலேயே 2 நான் சொல்ல போறேன், ஒண்ணுதானே சார். அது எப்படின்னா அதே விதமா அந்த பிரம்மத்துல இருக்கக்கூடியதான பிரம்ம சம்பந்தமான தேசத்தையும் காலத்தையும் தனியாக நாம என்றதில்லை. இது பஞ்சதிசியில வித்யாரண்யால் இதை சொல்லியிருக்க. இந்த மாயா சக்தியை பத்தி பேசும்பொழுது பஞ்சதிசியில சொல்லியிருக்க. அததான் இங்க ஆன்சரா சொல்ற. ததாத சித்த சாதனம் நஹி எஸ்மின் காலே பிரம்ம தஸ்மின் காலே பிரம்மணா கால சம்பந்தோ நாஸ்தி. எந்த காலத்துல பிரம்மம் இருக்கோ அந்த காலத்துல பிரம்மத்துக்கு கால சம்பந்தம் இல்லைன்னு யாரு சொன்னாப்பா? ஏவம் எத்திர ஆத்மா தத்திர கால சம்பந்தா இது தைசிக வியாப்தாவுபி சித்த சாதனம். தைசிக வியாப்தியும் ஒத்துக்கிறோம் நாங்க, இல்லைன்னு சொல்லல. நஹி தேசகால அசம்பந்த கதாபி அஸ்தி. தேசகால சம்பந்தம்ங்கிறது ஒரு நாளைக்கும், அசம்பந்தம் எப்பவும் இல்லை. எந்த தேசத்திலையும் எந்த காலத்திலையும் இருக்குன்னு நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப தேச சம்பந்தம் கால சம்பந்தம் சொல்லித்தான் ஆகணும். பிரம்மமானது
எல்லா தேசத்திலையும் எல்லா காலத்திலையும் எங்கும் இருக்கு. எங்கும் இருக்குன்னு நீங்க சொல்லும் பொழுதே அந்தந்த தேசம் காலம் சொல்லித்தான் ஆகணும். இந்த தேசமும் காலம்ங்கிறது கோஆர்டினேட்ஸ் தான். நீங்க இந்த கோஆர்டினேட்ஸை பார்க்கும் பொழுது அந்த பொருளை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோஆர்டினேட்டும் அதுக்கு சரியா தான் இருக்கும். ஏன்னா கம்பேர் பண்ண விவகாரத்துல தானே இப்ப சொல்லிட்டு இருக்கா. அதனால விவகாரம் என்னடா, விவகாரம் இருக்கிற பரியந்தம் இது எப்படிதான், டே டு டே லைஃப்ல நம்ம இருக்கிற பரியந்தம் பேசுற பரியந்தம் இது இப்படிதான் இருக்கும். ஆனால் எப்பொழுது பரமமுக்தோ அப்ப என்ன சிந்தத்தோ ந தேசா ந காலா இது ஸ்திரம் சித்தசாதனம். பரமமுக்தியில மோட்சம் வர காலத்துல தேசமும் இல்ல காலமும் இல்ல. அப்ப என்னடா இருக்கு, அப்ப சொல்றதுக்கு நீர் தான் இருக்கு. அந்த நீர் பிரம்மன் தான், தங்களை விட பிரம்மமானது வேற இல்லை. விவகாரம் என்ன, அத்வைத்தம்ங்கிறது உபனிஷத் தத்துவம் பர்ஃபெக்டா இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இவ்வளவு தூரம். இப்ப இந்த தேச காலம் இருக்கோன்னு என்னைக்காத ஒரு நாள் உங்களுக்கு சந்தேகம் வந்தா அந்த சந்தேகம் போச்சு. இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிராச்சீன கிரந்தங்கள்ல இருக்கு, அதை பார்க்கணும். வித்யாரண்யாள் பஞ்சதிஷிங்கிற கிரந்தத்துல இவைகள்லாம் விஸ்தாரமா சொல்லியிருக்காரு. ஆனா அவர் சொல்றது ஸ்லோக ரூபமாக அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். நமக்கு அனுமான ரீதியில கேள்வியை கேட்டீங்கன்னா டவுட் வந்துடும். அதுக்காக பாருங்க. இப்ப அடுத்தது பிரம்மாண்யத் வேதைக கம்யம் தர்மாதி பரமார்த்த தத் ஸ்ருதி தாத்பரிய விஷயத்வாத் பிரம்மவத் இத்யபி ந சாது. அடுத்தது பிரம்மாண்யத் வேதைக கம்யம். லோகத்துல சில பதார்த்தங்கள் இருக்கு, டேபிள் சேர் இதெல்லாம். இதை எதனால பாக்குறேன், கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அதே போலயே மலைக்கு பின்னால நெருப்பு இருக்கு, புகைதான் உங்க கண்ணுக்கு தெரியாது. மலைக்கு பின்னால நெருப்பு இருக்குன்னு எப்படி சார் கண்டுபிடிச்சு? வரிசையா புகை வந்துட்டே இருக்கு, விடாம புகை வந்துட்டே இருக்கு. நெருப்பு இல்லாம புகை வராது, புகையோ தெரியாது. நெருப்பு தெரியாத போனாலும் நெருப்பு அங்க இருக்கு. இது எதனால கண்டுபிடிச்சு? அனுமானத்தினால கண்டுபிடிச்சு. இதே போலயே சில விஷயங்கள் நமக்கு தெரியாதுன்னு அது எப்படி கண்டுபிடிச்சாள்? ஒருத்தர் சொன்னார், அவர் சொன்னதுனால நமக்கு தெரிஞ்சு, சப்தத்தினால கண்டுபிடிச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு லோகத்தில் இருக்கக்கூடியதான மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், பிரமாணங்கள், இவைகள்னால நமக்கு தெரியாது. சிலது வேதம் சொன்னா தான் தெரியும். எது? யாகம் பண்ணினா புண்ணியம் உண்டாகிறது, தர்மம் உண்டாகிறது. இது வேற எதுனாலே தெரியுமா? தெரியும். இந்த புண்ணியம் பாபம் எனக்கூடியதான கான்செப்ட் வேதம் சொன்னா தான் தெரியும். இப்படி பண்ணுங்கோ, இப்படி பண்ணாதீங்கோ, இது எது பண்ணினா புண்ணியம், பகவன் நாமாவை சொன்னா புண்ணியம், விஷ்ணுதாஸ் நாமம் சொன்னா புண்ணியம், ரைட். அதே விதமாக பொய் பேசினா பாபம். இது யாரு சொன்னோம்? பொய் பேசினா பாபம் வருதுன்னு நமக்கு தெரியுமோ? கண்ணால பார்க்க முடியாது. ஒரு பொய் பேசுறது டக்குன்னு கருப்பா, ஒரு கை விரலுக்கு கருப்பாயிடுது, பாக்குறவனுக்கு தெரியும், ஓஹோ ஒரு பொய் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நமக்கு உடம்பு முழுக்க கருப்பா, எல்லாரும் கருப்பா தான் அவளுக்கு போய் பேசிட்டே இருக்கான் லோகத்துல. அவ விவகாரம் என்னடா அப்படி தெரியாது இல்லையா லோகத்துல. அப்ப என்ன, இந்த புண்ணிய பாபங்கள் எனக்கூடியது வேதம் சொன்னா தான் நமக்கு. அந்த வேதம் சொல்லக்கூடியதான புண்ணிய பாபங்கள், தர்மாதிகள் எல்லாமே அது பர்மனன்ட் சார். தர்மம் அதர்மம் புண்ணியம் பாவம் இதெல்லாம் பர்மனன்ட். ஏன்? ஸ்ருதி தாத்பரியத்தோட வேதம் சொல்றதுன்னு. ஆகையால் பிரம்மம் மாதிரி அப்படின்னு ஒரு அனுமானம். என்னாச்சு, நாங்க ஒத்துக்கலையா புண்ணிய பாப்பத்தெல்லாம், நீங்க இருந்து பேசுறியேன்னு நீங்க ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் என்ன சொல்றேன், பிரம்மம் மாதிரி அதுவும் பர்மனன்ட் என்ன சொல்றேன் அப்படின்ட்டு. நீங்க கொஞ்சம் ஏமாந்தேன்னா உங்களை நாஸ்திகன் கேட்டகரியில் போய் தள்ளிவிடுவான். அந்த பாத்துக்கலாம். பார்த்தீங்களா, இவங்க வேதத்தை ஒத்துக்கல. அப்ப என்ன, தர்மாதி வேதத்தினால் சொல்லக்கூடியது பர்மனன்ட் பாரமார்த்திக தத்து. ஏன்னா ஸ்ருதிக்கு எதுல தாற்பயம் இருக்கு, பிரம்மம் மாதிரி. இப்படி ஒரு அனுமானம் சொல்லி தர்மாதிகள் பர்மனண்டா இருக்கிறதுனால பிரம்மம் மாதிரி உங்க அத்வைத்தம் போயிடுது. ஏன்னா அத்வைத்தம்னா பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம்னு சொல்லல சுவாமி. பிரம்மத்தோட தர்மாதரங்கள் புண்ணிய பாபங்களும் இருக்கோ இல்லையோ, இதுவும் வேதம் தானே சொல்றது. அப்ப இதுவும் பர்மனண்டா போயிடுது, அத்வைத்தம்னு சொல்லிட்டு இருக்கல, என்ன சொல்ல என்ன? இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? வேதமானது தர்மாதரங்களை புண்ணிய பாபங்களை சொல்லலைன்னு சொல்ல போறீடா, இல்ல சொன்னாலும் அது பொய்ன்னு சொல்ல போறீடா,
இதை பார்க்கணும். இப்ப ஆக்சுவலா நமக்கே ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அத்வைதிகள்னு சொல்லிட்டு இருக்கா, சாயங்காலம் தான் டக்குன்னு போய் சந்தியாவந்தனம் பண்றோம். ஒண்ணும் கிடையாது, பிரம்மத்தை தவிர ஒரு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சந்தியாவந்தனம் பண்றது இல்லையா? காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கோ இல்லையா? கோயிலுக்கு போய் பிரசாதம் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கலாம். இப்ப இதெல்லாம் நீங்க பேசுறது ஒண்ணு, இப்படி ஒண்ணு நடந்துக்கிறா போல இருக்கே சார். அதோட மட்டும் இல்ல, ரேஷன் கார்டுல போயிட்டு ரேஷன் வாங்கிட்டு வர எல்லாம் பொய் தானே, பிரபஞ்சம் முழுக்க பொய் தானே. அப்ப சொல்றது ஒண்ணு, நடந்துக்கிறது ஒண்ணு. அப்ப என்ன நடக்கிறது? தத்துவம் என்ன? நீங்க மட்டும் இல்ல, மகர்ஷிகள்லாம் இப்படி பண்ணியிருக்கார். வசிஷ்டாதிகள்லாம் ஏன் ராமனிட்ட பௌரோஹித்யம் பண்ணின? வேண்டியது இல்லையே. உலகமெல்லாம் போயினா தசரதனும் போய் தானே. ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? கொஞ்சம் பார்க்கணும். அப்ப என்ன, நாம அத்வைத்தம்னு சொல்றதுக்கும் விவகாரத்துக்கும் விரோதம் இருக்கா இல்லையா? டே டு டே லைஃப்ல இது விவகாரம் ஒண்ணும் விரோதம் இல்லப்பா. இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். இருந்தாலும் நாம அந்த தத்துவத்தை அறிஞ்சு அந்த தத்துவமாக ஆகார பரியந்தம் அதுக்கு மீன்ஸ் இதெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணி தேவ பூஜை பண்ணி நல்ல வாழ்க்கையில இருந்து குருவை அனுசரித்து இந்த சிரவணாதிகள்லாம் பண்ணி கொண்டு இருந்தா தான் நமக்கு அந்த ஞானமானது வரும். இதை ஏதாவது விட்டுன்னா அது வராது. அப்ப அந்த ஞானம் நமக்கு வரணுமையானால் நம்மகிட்ட இருக்கக்கூடியதான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மனசு இவைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இது கிளியரா இருக்கணும். திருஷ்யதே அக்ரியா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்ம தரிசிபி. கூர்மையான புத்தி வேணும். புத்தி கூர்மையானோம்னா அந்த புத்தியில ரெண்டு விவகாரங்கள். ஒண்ணு, ரொம்ப சலனம் இருக்கப்படாது. ரெண்டாவது, அது ஏகாகிரமாக இருக்கணும். ரொம்ப சலனம் இல்லாமல் சுத்தமா ஆகணுமேனால் அதுக்கு கர்மாக்கள் பண்ணி கொண்டே இருக்கணும். ஏகாகிரமா வரணுமேனால் உபாசனம் பண்ணணும். ஏதோ ஒரு உபாசனம், காயத்ரி உபாசனமோ சிவோபாசனமோ சக்தி உபாசனமோ விஷ்ணு உபாசனமோ சம்திங் பண்ணணும். மெடிடேஷன் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணி ஜபம் பண்ணி எல்லாம் பண்ணினா தான் ஏகாகிரதை கிடைக்கும். இப்ப இத பண்றதுக்காக வேதம் என்ன சொல்லிருக்கு? இதான்பா சாதனம். இத்தனை கர்மாக்கள் ஜோதிஷ்டோமம் அக்ரிஷ்டோமம் இப்படி வரிசையா சொல்லியிருக்கேன். இதை நீ பண்ணிட்டே இரு. ஆனா எப்படின்னு, பலத்துக்காக பண்ணாத. எதற்காக பண்ணணும்? ஈஸ்வரார்ப்பணமா பகவானுக்காக பண்ணிட்டு. பலத்தை எதிர்பாராம பண்ணிட்டே இருந்தால் இந்த மனசுல இருக்கிற தோஷங்கள்லாம் போய் சுத்தமாகும். அப்பொழுது உபாசனை தானா கிடைக்கும். அந்த உபாசனையினால் மனசு ஏகாகிரதை அடையும். இந்த ஏகாகிரதை அடையிற காலத்திலேயே உனக்கு குருலாபமும் கிடைக்கும். வேதாந்த சிரவணமும் பண்ணிட்டு இருப்பாய். ஒரு நாளைக்கு நீ அறியாமலேயே ஞானம் வந்து, ஞானம் வந்த பிறகு எத்திர வேதா அவேதா பவன். அதுக்கப்புறம் அந்த நிலைக்கு வந்த பிறகு இந்த சொர்க்கலோகம் அது இது கர்மாக்கள் ஒண்ணும் வேண்டாம். அது வர பரியந்தம் இதெல்லாம் அவசியம். ஆகையால் தர்மம் அதர்மங்கள் இருக்கான இருக்கு. எது வரைக்கும் ஸ்ருதி எதற்காக அதை சொல்றது? அந்த நிலையை அடைவதற்காக சொல்றது. ஆனா ஸ்ருதியினுடைய பரம தாத்பரியம் எங்க இருக்க? பிரம்மத்தில் தான் இருக்கு. ஏன்னா சர்வே வேதா யத் பதமா மனந்தி தபாம்சி சர்வாணி ஜெயத்வதந்தி. எல்லா வேதங்களும் சேர்ந்து ஒரு முறையாக பிரம்மத்தை தான் சொல்றது. சந்தியாவந்தன மந்திரம் அசாவாதித்யோ பிரம்மேதி சொல்லிட்டே இருக்கு. அங்கே பிரதானம் விட்டு அசோவாதித்யோ பிரம்மேதி அப்படின்னு சொல்லிடா இல்லையா? அப்ப விவகாரம் என்ன? சயத்காயம் பொருளாதி ஏகா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கல சார். சந்தியாவந்தன ஆரம்பிச்சு தேவ பூஜையில இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த பிரம்மத்தை தான் நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது புரியாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இது வேறையாக்கும், இந்த பூஜையினால புண்ணியம் வருதாக்கும், இதனால காசு வருதாக்கும், இப்படி எல்லாம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ வஸ்துதா ஸ்ருதியினுடைய பரம தாத்பரியம் எங்க இருக்க? பிரம்மத்துல தான் இருக்கு. அவாந்தர தாத்பரியம் தர்மா தர்மங்கள்ல இருக்கட்டும். ஆகையால் இந்த அனுமானத்துக்கு என்ன பண்ண போறோம்னா, பாரமார்த்திகத்வேன ஸ்ருதி தாத்பரிய விஷயத்துவ உபாதித்வ. பாரமார்த்திகத்வேன ஸ்ருதி தாத்பரிய விஷயத்துவம்னு சொன்னீரையானால் அது பிரம்மத்துல தான் இருக்கு. பிரம்மான்யமான வேதைக கம்யமான தர்மா தர்மாதிகள்ல இல்ல. அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் வந்தாச்சு. தர்மா தர்மாதிகள் கூட பர்மனன்ட் தானேன்னா, பிரம்மா தர்மாதிகள்லாம் எது வரைக்கும் பர்மனன்ட்? ஞானம் வருவதற்கு முன்னால. ஞானம் வந்துருது, அதுக்கப்புறம் பிரம்மத்தை தவிர ஒண்ணும் இல்லை, சமாதானம். இப்படி நமக்கு இந்த கிரந்தமானது நமக்கு என்னன்னா, எப்படி அசைச்சு பார்த்தாலும் நம்ம அறிய விடாது. இந்த தூணையான இந்த நடரபன் என்ன பண்ணுவான், இந்த பக்கமா இந்த பக்கம் அசைச்சு மறுபடியும் கொஞ்சம் இடைவெளி வந்ததுன்னா அதுக்குள்ள சிமெண்ட்டை போட்டு நம்ம திமிசு போடுவோம். அப்ப என்ன ஆச்சுன்னா
இந்த குழந்தைகள்லாம் இந்த தூணை வச்சு சுத்திட்டே இருந்தாலும் ஒன்றும் ஆகாது. இல்லைன்னா வெறுமனை அப்படின்னு நட்டுட்டு வந்துட்டே ஏன்னா ஒரு பசுமாடை கட்டி அப்படி போனேன்னா அது இழுத்தது கீழே வந்துடும். இப்ப வீடு என்ன ஆறுது என்ன தூணை கட்டி, அதனால தூணை வைக்கிறவன் என்ன பண்ணுவான், நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து நம்மளா ஜிமிசு போடுறா போல வேதாந்த தத்துவங்களை நம்ம கேட்ட பிறகு அது இப்படி ஒரு அனுமானம் பண்ணினாலும் அதனால நம்ம அசையப்படாது. இது ஒண்ணுதான் சாஸ்வதமான ஒரு தத்துவம். இந்த ஜென்மாவில இந்த வேதங்கள் என்ன, வேத சிரோர பூட்டங்களான உபநிடத்துகள் என்ன, அதுல சொல்லக்கூடியதான இந்த தத்துவம் மிக சிறந்ததுங்கிற நம்பிக்கை தீர்மானமான உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்லு. பிறகு சாட்சி வேத்யம் சுகாதி பரமார்த்த சது அனிஷேத்யத்வேன தோஷஜன்ய ஞானம் பிரதி சாட்சாத் விஷயத்வா ஆத்மவது இத்யபினா. இவ பார்க்கணும். இந்த நம்ம சில பதார்த்தங்களை எப்படி அறிகிறோம்னு பார்க்கணும். நம்ம கண்ணால எதுக்கு இருக்கிற சேரை பார்த்தேன். இந்த சேரை பார்க்கறதுக்கு என்ன சார் வேணும்னா கண்ணு வேணும். கண்ணு இல்லாம சேரை பார்க்க முடியும். கண்ணு இருந்தா போருமான்னு கேட்கக்கூடாது. வெளிச்சம் வேணும், சேர் இருக்கணும், அதுக்கு மேல வெளிச்சம் வரணும், என் கண்ணுல பார்க்கக்கூடியதான் நிலையில இருக்கணும், நடுவுல ஏதாவது பிரதிபந்தகம் ஒரு ஷவரோ இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நான் சேரை பார்ப்பேன். அந்த சேர்ல ஒரு கலர் இருக்கணும். கலர் இல்லாம காத்து மாதிரி இருந்தா எப்படி பார்க்க முடியும்? ஸோ இத்தனை கண்டிஷன்ஸ், ஆல் அதர் கண்டிஷன்ஸ் ஒத்துன்னு இருக்கும். கண்ணுக்கு முன்னால சேர் இருந்தா கண்ணால சேரை பார்த்தானே ஆனால் எனக்கு சேருங்கிற அறிவு வரும். ரைட். இப்ப ஒரு பொருளை பார்க்கணுமே ஆனால் அந்த பொருளானது அறிவு வரணுமையானால் அந்த பொருளானது நான் பார்க்கணும். இந்திரியாதிகள்னால் நமக்கு பிரத்யட்சம் ஏற்படுறது. எப்பவுமே இந்திரியம் இருந்தா தான் சார் பிரத்யட்சம் வருமா? இந்திரியம் இல்லாத போனா பிரத்யட்சம் வராதா? வரும். மனசுல சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, பயம் இருக்கு, வெக்கம் இருக்கு. இவைகள்லாம் உங்களுக்கு தெரியறதோ இல்லையோ? அது எப்படிதான் வெக்கம் கண்ணுக்கு முன்னால் வந்து நிக்கிறதோ? இந்த காரியத்தை நான் ஜெயித்து விடுவேன் சார், எனக்கு தைரியம் இருக்கு அப்படிங்கிறேன். இந்த தைரியமானது எங்க இருந்து வந்தது? எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஐ கேன் டூ இட்னு ஒரு தைரியம் வருது உங்களுக்கு. எப்படி வந்தது? கண்ணார பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன் இல்ல, மனசையே தெரிஞ்சுக்கிறது. ஆல் இமோஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பயம், துக்கம், வெக்கம், இவைகள்லாம் மனுஷனுக்கு மனசு காட்டி கொடுக்குது. அந்த மானசிக பிரத்யட்சம்னு பேர். சிலது புலன்களால் பிரத்யட்சம், சிலது மானசிக பிரத்யட்சம். சொப்னத்துல நீங்க ஒரு பகவானை பாக்குற, என்னைக்கு அப்படி ஒரு சொப்னம் வந்து சார், மகாவிஷ்ணு சங்கச்சக்கர கதாபாதையாண்டு வந்துட்டு இருக்கார் உங்களை நோக்கி வந்தமே நீ நமஸ்காரம் பண்றேன், சௌக்கியமா இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்க காசு என்னன்னு வரம் கேட்டு கொடுத்துட்டு ஒன்றும் வரல, அதுக்குள்ள சௌக்கியம் நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டார். சொப்னம். இந்த சொப்னத்துல மகாவிஷ்ணுவை பாத்தீர, கண்ணால பாத்தீர, கண்ணை முன்னுதானே தூங்கிட்டு இருந்து. மனசால பாத்தீர, மனசாலையும் பார்த்தேன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி சார் பார்த்தேன்னு? அந்த சொப்னத்துல பார்த்தது உங்க ஆத்மா சாட்சியே பார்த்தது. சில பதார்த்தங்கள் கண்ணால காணப்படுகிறது, புலன்களால் அறிகிறீர்கள். சில பொருள்களை மனசால் அறிகிறீர்கள். சில பொருளானது தானா தெரியுது. நான் உங்களுக்கு தெரியுது சார், என்னமோ ஒரு சைத்தன்யம். நான் இது எதனால் தெரியுது? ஸ்வதகா தெரியுது. ஸோ லோகத்துல பொருள்கள் சிலது தனக்குத்தானே தெரியும், ஒரு சாதனமும் வேண்டாம். சிலதுக்கு மனசுங்கிற சாதனம் வேணும், சிலதுக்கு மனசு மட்டும் போராது, கண்ணுங்கிற சாதனம் வேணும். இப்ப சாட்சியால அறையக்கூடியதான பொருள் சுகாதிகள்லாம் பர்மனன்ட்ங்கிற. இப்ப கண்ணால பார்க்கக்கூடியதான பொருள்கள்லாம் இம்பர்மனன்ட், சாட்சியினால பார்க்கக்கூடியதான பொருள்கள்லாம் பர்மனன்ட் அப்படின்னு. இது எதுக்காக சொல்றான்? சாட்சியினால பார்க்கக்கூடியதான சுகதுக்காதிகள் சாஸ்வதம் நான் சொன்னேனே, ஆனால் பிரம்மம் ஒரு சாஸ்வதம், இந்த பதார்த்தங்கள்லாம் சாஸ்வதம். சோ அத்வைதம் போயிடுது அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக இது இப்படி நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா ஓஹோ அத்வைதம் போயிடுது அப்படின்பா. அதுக்கு என்ன காரணம் சொல்றா? அனிஷேத்யத்வேன தோஷாஜன்ய ஞானம் பிரதி சாட்சாத் விஷயத்வா. அது நிஷேதம் இல்லாமல் தோஷ அஜன்ய ஞானம். சாட்சியில ஒரு தோஷமும் இல்லை, தோஷங்கள்லாம் மனசுல தான் இருக்கு, சாட்சியில ஒரு தோஷமும் இல்லை. அதனால எல்லாத்தையும் காமிக்கிறார் சாட்சி. ஆனா தோஷாஜன்ய ஞானம் பிரதி சாட்சாத் விஷயத்வா ஆத்மவது அப்படின்னு சொல்ற.
இதுல நம்ம சாட்சி, கான்செப்ட் ஆஃப் சாட்சின்னா என்னதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சாதாரணமா லோகத்திலேயே சொல்லும் பொழுது மனசாட்சியை வச்சு பேசணும் சார்ப்பா. இந்த மனசாட்சின்னா என்னதுன்னு தெரியுது சார். மனசை தொட்டு இதயத்தை தொட்டு பேசுமான்னார். இவன் இதயத்தை டாக்டராயிவா கிழிச்சு உள்ள தொட்டு பேசுறது, மனசை தொட்டு பேசணும் இப்படின்னு லோகத்துல பேசிக்கிறார் சார். ஆனா ஆக்சுவலி என்ன நடக்கிறது அப்படின்னா, நம்ம சாதாரணமாக மனசுலயே ஏதாவது ஒண்ணு பேசும்பொழுது ஒரு சிச்சுவேஷன் வச்சு ஒரு டெசைட் பண்ணி அப்புறம் தான் பேசுறோம். உங்க மனசுல எது ரைட்டுன்னு தோன்றதோ அப்புறம் தான் நீங்க பேசுறீங்க, அது முன்னால பேசுறடா இல்ல. ஆனா அனலைஸ் பண்ணும் பொழுது இப்படி வந்தா இப்படி, இப்படி வந்தா இப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ணி அப்புறம் பேசுறோம். ஆனா ஜெனரலா நீங்க ஸ்பர்ராதி மூமெண்ட் எதை பேசினாலும் உங்களுக்கு எது ரைட்டுன்னு மனசு சொல்றதோ அதான் பண்ணிருக்கு. ஸோ டோட்டலி மனுஷனுடைய மூமெண்ட் எல்லாம் எப்படி அக்கார்டிங் டு இஸ் மைண்ட். ஆனா அந்த மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க வேதனை பண்ணீங்கன்னா அவன் எப்படி வளர்ந்தானோ அதுக்கு தகுந்தாப்ப. சில பேர் போயிட்டு வந்தான் சார், பெரிய தப்பண்டான் போயா அப்படிமா. சில பேர் பூச்சுனானா என்ன தப்பான காரியம் அப்படிங்கிறான். சிச்சுவேஷன் ஒண்ணுதான். ஒருத்தன் அதை சீரியஸா எடுத்துட்டு இருக்கான், ஒருத்தன் தப்புங்கிறான். ராமோ துர்நாம பாஷத்தேன் சார். ராமன் 2 தரம் பேச மாட்டார். எது எப்படி இருக்கோ அப்படித்தான். இந்த அரக்கர்களை கொல்வேன்னா கொண்டுதான் ஆயிடுது, அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது. ராமபாணம்னு சொல்றது பார்த்தேன். ஏன் சுவாமி அப்படின்னா அவர் சத்தியசந்தர், சத்திய வாக்கிய பரிபாலனத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார். ஹரிச்சந்திரன் அப்படி சொன்னார். சீதாதேவிய அரக்கர்கள்லாம் அனுமார் பேசிட்டு போனார். அவர் என்ன பண்ணினார், அந்த பக்கத்துல இருக்கிறதெல்லாம் துவம்சம் பண்ணிட்டார். அங்க இருக்கக்கூடியதான அரக்கர்களும் சீதாதேவியை கேட்டார், உன்னோட ஒரு குரங்கு பேசிட்டு போயிட்டு யார் அவர், யார் இந்திரன் அனுப்பிச்சாரா யார் அந்த குரங்குகள் பேசுறது? உங்களுக்கு தானே தெரியும் எல்லாமும், எனக்கு என்ன தெரியும். அகிரே வஹ்யஹே பாதான் விஜானாதின சம்சய. பாம்பன்கால் பாம்பு தானே அறியும், எனக்கு என்ன தெரியும். விவகாரம் என்ன போய் பேசலாமா சார்னார். வால்மீகி என்ன பண்ணியிருக்கார், ராமன் தான் போய் பேச மாட்டார்னு சொல்லியிருக்காரு. வேற யாரும் சொல்லியிருக்கோம். விவகாரம் முழுக்க பொய் பேசுறது தப்பு தான், அதை பத்தி இது சொல்லாது. சீதாதேவி பேசினால இந்த விவகாரம் தான் பண்ணப்படாது. ஆனா வால்மீகியினுடைய கண்ணோட்டத்துல ராமோத்வர்ணாவ பாஷத்தை அவ்வளவுதான். அதே போலயே லக்ஷ்மணன் கிட்ட அந்த சூர்பனக்க வந்த பொழுது என்னாச்சுன்னு, லக்ஷ்மணன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு, நானே வேலைக்காரனா இருக்கலாம், நானே ராமனுக்கு துணியெல்லாம் வச்சுட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டா இப்ப என்ன ஆனார், நீயும் இந்த காரியம் தான் பண்ண, அதனால வேண்டான்ட்ட. இப்ப என்ன வேலைக்காரனா லக்ஷ்மணன் அண்ணாவுக்கு அபிமானமா பண்ணிட்டு இருக்க, வேலைக்காரனா இல்ல இருந்தாலும் பேசுறார். இப்படி சில சமயத்துல நடக்கும். ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்பப்ப நம்ம எந்த சூழ்நிலையில வளர்ந்தோமோ அதுக்கு தக்க மாதிரி தான் உங்க மனசு பேசும். ஆனா அதுக்கு சரியான சூழ்நிலை கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் தர்மா தர்மங்கள் இருக்கக்கூடியதான வழக்கம் நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கணும். ஆகையால் இந்த சாட்சிங்கிற ஞானம் என்னதுங்கிறது நமக்கு நல்லா விசாரமா தெரிஞ்சா இது சுலபமா பண்ணலாம். ஆகையால் இந்த சாட்சிங்கிற கான்செப்டை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மேல சொல்லுவோம். அடுத்த கிளாஸ்ல இந்த மித்யாத்வ அனுமானம், இது அனுமான பாதங்கிறது ரொம்ப கஷ்டமான போர்ஷன் சொல்லுவா. அத்வைத சித்தியில கஷ்டமான போர்ஷன் புரியாது சார் அப்படின்பாரு. ஆனா அது அப்படியே பகவத் அனுகிரகத்துல குரு அனுகிரகத்துல தாண்டி விட்டோம். இன்னும் கடைசியில் அடுத்த கிளாஸ்ல இதை முடிச்சுவிட்டா அதுக்கப்புறம் மேல் பாகம் பார்ப்போம். அடுத்த வாரம்